ஒரு வருஷத்துக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலன்னா என்ன ஆகும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். உதாரணமாக நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம். இந்த 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே கம்ப்ளீட் ஆகலன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுமா, இல்லாட்டா வந்து புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுமா, மானிட்டேஷன் வந்து கேன்சல் ஆகிடுமா, இல்லாட்டா வந்து ஒரு சிலருக்கு வந்து வாட்ச் டைம் கம்மியாகினே போயினே இருக்கும், இதுக்கு என்ன ப்ராப்ளமு போன்ற எல்லா விஷயத்தையும் வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் முதல்ல கவனிக்க வேண்டியது, இந்த யூடியூப் அஃபிஷியல் பேஜுக்கு நம்ம போயிடலாம். லிங்க் கீழே கொடுத்துக்கிறேன். இந்த அஃபிஷியல் பேஜில் போய்ட்டு நம்ம பார்த்தோம்னா ஹவ் யூ கேன் பிகம் எலிஜிபிள்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பேஜ் கொடுத்துக்கிறாங்க. சைடில் தெரிந்து பார்த்துக்குங்க. இந்த பேஜில் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீங்கள் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், அதுவும் வந்து 12 மாதத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையாக கொடுத்துட்டாங்க. தெளிவாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோஸ் இருந்துச்சுன்னா 1000 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் 10 மில்லியன் வியூஸ் வந்து ஒன்லி 90 டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் மொட்டையாக கொடுத்துட்டாங்க. இதை தெளிவாக என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். மொட்டையானா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டில் தெரிஞ்சிடும். அதனால் வீடியோ கட்ஸ் வரைக்கும் பாருங்கள். கமெண்டில் வந்து 4000 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிடுங்க, ஒரு லைக் போட்டுக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை தெளிவாக பார்க்குறதுக்கு நம்மளுடைய பழைய சேனல், அதாவது நான் 2017 வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அந்த சேனலில் நான் எந்த ஒர்க்கும் பண்ணுறதில்ல, சாதாரணமாக தான் இருக்குது. அதில் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து பார்க்கலாம், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம அதையே கண்டினியூ பண்ணலாமா, இல்லாட்டா புது சேனல் ஸ்டார்ட் பண்ணணுமா என்ற டவுட்டெல்லாம் உங்களுக்கு வரலாம். அதெல்லாம் வந்து இதிலே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்முடைய YT ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். YT ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே அனலைஸுக்கு போகிறோம். இந்த அனலைஸில் போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்முடைய வாட்ச் டைமை வந்து கவுண்ட் பண்ணலாம். இப்படி ஸ்க்ரோல் பண்ணி இங்கே வாட்ச் டைம்னு சொல்லிட்டு காமிக்கும். இந்த வாட்ச் டைம் மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து லைஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்களா. லைஃப் டைம்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக வாட்ச் டைம் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் வந்து இது நம்மளுக்கு மானிட்டேஷனுக்கு உதவாது. சரி, 365 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். 365 டேஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே அனலைஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து வாட்ச் டைம் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ இந்த எர்னிங்ஸில் போயிட்டு பாருங்களா. இந்த எர்னிங்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுடைய வாட்ச் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 95 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. 95,000 தான் இருக்குது ஷார்ட்ஸில். அதுவே பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 4 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 4000 வேணும், நம்மளுக்கு 4 தான் இருக்குது, 4 ஹவர்ஸ் தான் ஆகிக்குது. ஆனால் அங்கே ஒரு மாதிரி காமிக்குது, அனலைஸில் ஒரு மாதிரி காமிக்குது, இங்கே எர்னிங்ஸில் ஒரு மாதிரி காமிக்குதுன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா இந்த இடத்துல பாருங்களா, இந்த யூடியூப் அஃபிஷியல் பேஜில் வந்து போய் பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துக்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஷார்ட்ஸ்லேருந்து வர வியூஸுக்கு வாட்ச் டைம் எல்லாம் கவுண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக கொடுத்துறாங்க பாருங்கள். ஷார்ட்ஸ்லேருந்து வர வாட்ச் டைம் வந்து இந்த பெரிய வீடியோவுக்கு வாட்ச் டைமுக்கு வந்து கவுண்ட் ஆகாது. அதனால வந்து இப்போ இந்த வந்து முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஷார்ட்ஸ்லேருந்து வந்த வாட்ச் டைமையும் சேர்த்து வந்து இங்கே காமிக்குது. அதனால் நீங்கள் ப்ராப்பராக பார்க்க வேண்டிய ஒரு இடம், வாட்ச் டைமை ப்ராப்பராக பார்க்க வேண்டிய ஒரு இடம் வந்து இந்த எர்னிங்ஸு. இந்த எர்னிங்ஸில் போய்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து லாஸ்ட்டில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு உண்மையான வாட்ச் டவர் எதுன்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். என்னன்னா 365 டேஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துறாங்க. இந்த 365 டேஸ்னால் இப்போ 2023லேருந்து 2024 வரைக்கும் ஒரு வருஷம் வருதுங்களே, அதுக்குள்ளே முடிக்கணுமா, இல்லாட்டா வந்து இந்த 365 டேஸை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அதையும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பேப்பர் பென் எடுத்துகிட்டு உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ நான் இந்த பேப்பர் பென் வந்து எடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு லைன் போட்டு, திருப்பி ஜனவரிலேருந்து ஜூலை வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஜனவரி மாதம் வந்து 2023 நம்ம ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்குவோம். இது மாதிரி 2023 நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் பிப்ரவரியிலேருந்து வீடியோ வந்து நம்ம போடுறோம். பிப்ரவரியிலேருந்து நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கலாமா. இப்போ பிப்ரவரி மார்ச் எல்லாம் வீடியோ போடுறீங்க, இங்கே வந்து நல்லா வாட்ச் டைம் வருது, உங்களுக்கு சூப்பராக வாட்ச் டைம் வருது. அப்படியே வீடியோ போட்டுனே வரீங்க, போக 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 உங்களுக்கு வாட்ச் டைம் இன்க்ரீஸ் ஆகினே வருது. இங்கெல்லாம் பயங்கரமாக வாட்ச் டைம் இன்க்ரீஸ் ஆகினே வருது நீங்கள் வீடியோ போட. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் வரைக்கும் ஆச்சுன்னா ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு. இந்த ஒரு வருஷம் முடிஞ்சிங்களா. இப்போ வாட்ச் டைம்லாம் நல்லா வந்துக்குது. ஆனால் கடைசி வரைக்கும் இன்னும் ரீச் ஆகலை. உங்களுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் ரீச் ஆகலை. அப்படி ரீச் ஆகாத டைமில் என்ன பண்ணிங்கன்னா திருப்பி வீடியோ போட ஆரம்பிக்கிறீங்க. இதுமாதிரி வீடியோ போட ஆரம்பிக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க, ஜனவரி மாதம் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஆனால் எந்த வீடியோவும் போடல. பிப்ரவரி மாதத்துலேருந்து வீடியோ போட ஆரம்பிச்சிக்கிறீன்னு வச்சிங்களா. இப்போ பிப்ரவரி மாதத்துலேருந்து இப்போ உங்களுக்கு இங்கே மார்ச் மாதங்கிறது பார்த்தீங்களா, மார்ச் மாதத்தில் வரைக்கும் ஒரு வீடியோ போட்டுக்கிறீங்க வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் வீடியோ போட்டுக்கிறீங்க. இப்போ என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துலேருந்து கவுண்ட் ஆகும். இது 1 மாதம், இது 2வது மாதம், இது 3வது மாதம், இது 4வது மாதம், இது 5வது மாதம், 6, 7, 8, 9, 10, 11, 12. இது மாதிரி 12 மாதம் கவுண்ட் ஆகிட்டு இந்த 12 மாதம் தான் வந்து உங்களுக்கு வாட்ச் டைம் வந்து கவுண்ட் ஆகும். இந்த 12 இதுக்கு மேலே இருக்கிற வீடியோஸ் எல்லாம், மேலே இருக்கிற நீங்கள் போட்டிங்க பார்த்தீங்களா வாட்ச் டைம் வியூஸ் எல்லாம், அதெல்லாம் கவுண்ட் ஆகாது. உங்களுக்கு இங்கே வாட்ச் டைம் ஏதாவது வந்திருந்தாலும், அதிகமான வாட்ச் டைம் வந்திருந்தாலும்
கவுண்ட் ஆகாது. அதனால என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் நீங்கள் போட்ட வீடியோஸ்க்கு எத்தனை வாட்ச் டைம் இருக்குதோ அதை விட உங்களுக்கு இந்த 2 மாதத்தில் கிடைச்ச வாட்ச் டைம் நிறையா இருந்துருந்துச்சுன்னா அது கட் ஆன உடனே உங்களுக்கு வாட்ச் டைம் கம்மியான மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அதாவது இப்போ நீங்கள் எந்த ப்ரெசென்ட்டில் இருக்கிறீங்களோ அந்த ப்ரெசென்ட்லேருந்து எந்த மாதத்தில் இருக்கிறீங்களோ இந்த மாதத்துலேருந்து கவுண்ட் செய்யப்படும். இங்கேருந்து 12ன்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா இந்த 12 மாதத்தை மட்டும் கவுண்ட் பண்ணி அதில் இருக்கிற வாட்ச் டைமை மட்டும் தான் இவங்க எடுப்பாங்க. இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் கட் ஆகினே போகும். நீங்கள் வீடியோ போட வாட்ச் டைம் இன்க்ரீஸ் ஆகினே போகும். ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அந்த 2023 2024 அது மாதிரி கவுண்ட் பண்ணாமல் நம்ம அட் ப்ரெசென்ட் இப்போத்திய ரீசெண்ட் மந்த்லேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்ச் டைம் வந்து கரெக்டாக வரும். அதனால தான் உங்களுக்கு பழைய வீடியோஸில் நிறையா வாட்ச் டைம் வந்துருந்துச்சுன்னா வச்சிங்களா, அந்த வாட்ச் டைம் வந்து கட் ஆகிறதால உங்களுக்கு வாட்ச் டைம் டிக்ரீஸ் ஆகிற மாதிரியே கம்மியாகிற மாதிரியே தெரியும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மேலே போக போக கட் ஆகினே போவோம், காலி ஆகினே போவோம், கீழே வந்து இன்க்ரீஸ் ஆகினே போவோம் வாட்ச் டைமு. இது மாதிரி தான் வாட்ச் டைம் வந்து வேலை செய்யுது. தெளிவாக புரிஞ்சிச்சிங்களா? இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா சைடில் ஒரு டப்பா தெரியும். அந்த டப்பா மேலே கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ச் டைமை வந்து எப்படி நீங்கள் கம்ப்ளீட் செய்வது என்பதை தெளிவாக சொல்லிக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.